வாசித்து முடிக்கும்போது ஒரு நிறைவு இருந்தது. அதுக்கு மீறி செய்யப்படுற கொலைக்கு கூட இப்போ பேர் வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. கௌரவ கொலை, அதை எப்படியோ நல்லபடியாக மாற்றி ஆணவ கொலைன்னு மாற்றினாங்க. தலையில் பிடிச்சி கட்டி வைக்கிறது தான் நம்ம குழந்தைகளுக்கு செய்கிற ஆகப்பெரிய கொடுமை. அதில் தூய்மையே இல்லாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பல்லு விளக்காமல் சாப்பிட்றவன், குளிக்காதவன், என்ன காரணத்துக்காகவோ இதுதான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அங்கே கட்டி வச்சதும் பெற்றோருடைய கடமை முடிஞ்சதா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் நமது கேலக்ஸி பதிப்பகம் நடத்திய அப்துல் அஹத் குறுநாவல் போட்டியில் பரிசு வென்ற புத்தகம். எழுத்தாளர் அலை யுவராஜன் எழுதிய முழு நிலவின் முன் துணையே. இந்த குறுநாவலை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். மிக அருமையான கதை இது. காதல் கதை தான். ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசுக்கு ரொம்ப இலகுவாக, மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக, சுகமான ஒரு கதையாக இது இருக்குது. நிறைய சோகங்களும் வருத்தங்களும் உள்ள கதை பாத்திரங்களுக்கு வந்திருந்தாலும் கதையை ரொம்ப சுகமாக எழுதி முடிச்சிருக்கிறாரு. வாசித்து முடிக்கும்போது ஒரு நிறைவு இருந்தது. என்னன்னா, இந்த கதையில் ஒரு 5-6 கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்கள் வெண்ணிலா, நிறைமதி, அப்துல் அஹத், இன்னொரு நண்பர் குடும்பம் அருணா, சந்திரன், அம்மா தேவகி, பரசுராம், இவங்க தான் அந்த கதை மாந்தர்கள். ரொம்ப சாதாரணமாக நம்ம பார்த்த காதல் தான். ஆனால் இது காதலை எதிர்ப்பதாலும் அதற்கு அடுத்து நடக்கிற நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்பதாலும் என்ன மாதிரி நடக்கும், என்ன நடக்கலாம் அப்படின்றத எழுத்தாளர் நமக்கு ஒரு ஒரு பதிலாக கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் நான். பொதுவாக காதல் அப்படிங்கிறப்போ அதுக்கு பல முலாம்கள் பூசப்படுது, முகங்கள் வைக்கப்படுது. கடைசியில் அதுக்கு மீறி செய்யப்படுற கொலைக்கு கூட இப்போ பேர் வைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. கௌரவ கொலை, அதை எப்படியோ நல்லபடியாக மாற்றி ஆணவ கொலைன்னு மாற்றினாங்க. இந்த மாதிரி பேர்கள், அந்த கொலைகளுக்கு கூட பேர் வைக்கிற மாதிரி அது மிகுந்து போச்சு. இப்போ இந்த கதையிலையும் அதே மாதிரி தான். எனக்கு கதையை சொல்லிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஏன்னா ரொம்ப பிடிச்சி படித்தப்போ ரொம்ப பிடிச்சி போன கதை அப்படின்னு சொல்லுவேன் நான். நீங்கள் அவசியம் வாங்கி வாசித்து பார்க்கணும். ஒரு சுகமான ஒரு அனுபவமும் சில நமக்கு ஒரு விடைகளும் கிடைக்கிறதுக்கு இந்த கதையை படிக்கலாம். அந்த காதல் அப்படின்றப்போ பெற்றோர்களுடைய பெரிய ஆயுதம் என்னென்னா, நீ இந்த மாதிரி பண்ணேன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிடுவோம், மான மரியாதையோட ஊரில் வாழ முடியாது. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் இது. இந்த பிளாக்மெயில், இந்த உணர்வுக்கு அவங்கள தள்ளி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கியதும் அவங்க வேறு வழி இல்லாமல் பெற்றோர்களுக்கு முடிவை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு அந்த விஷயத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. அந்த நேரத்தில் அந்த ஆணோ பெண்ணுடைய முடிவு, அவங்களுடைய பெற்றோர் மேலே வச்ச பாசம். ஆனால் எழுத்தாளர் இந்த இடத்துல ஒரு சிறப்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அப்படி நம்மளை நம்பி நம்ம முடிவுக்கு விடுற அந்த குழந்தைகளுக்கு நம்ம சரியாக பொறுப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இல்லையா? அவங்க மனசுக்கு விரும்பினவங்களை வேணான்னு சொல்லிட்டு பெற்றோர்களை மதித்து சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்களுடையதை அவங்க வயசுக்கு தியாகம் பண்ணுறாங்க. அப்போ இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்க சரியான முடிவு எடுக்கணும் இல்லையா? அந்த இதிலிருந்து பிள்ளையை காப்பாற்றணும்ன்றதை விட அதனால் வரப்போகிற பழி சொற்களோ, இந்த சமுதாயம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும்ன்ற பழிச்சொல்லுக்கு பயந்து ஏதோ ஒருத்தன் தலையில் பிடிச்சி கட்டி வைக்கிறது தான் நம்ம குழந்தைகளுக்கு செய்கிற ஆகப்பெரிய கொடுமை. அதை ரொம்ப அழகாக இந்த கதையில் சொல்லி வந்திருக்கிறாரு. அதுக்கு முடிவும் கடைசியில் சொல்லியிருக்காரு. அந்த முடிவை மட்டும் நான் சொல்லலை, அதை நீங்கள் வாங்கி வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்மளுடைய வீராப்பு அப்படின்னு சொல்லலாம், ஆணவம், சாதி பெருமை, மத பெருமை, இன்னும் பிற எல்லா காரணங்கள், சொந்தக்காரன் முன்னாடி எப்படி நிற்கிறது, அவன் இப்படி சொல்லுவானே, இவன் இப்படி சொல்லுவானே அப்படின்றதெல்லாம் யோசித்து நம்ம பிள்ளைய, நம்ம பையனை அந்த கல்யாணத்தை பண்ண விடாமல் தடுத்துட்டு அவங்களுக்கு என்ன வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம்னா, இதுலேருந்து இம்மிடியட்டாக உடனடியாக தப்பி வேற ஒரு இடத்துல கொடுத்துட்டு, அப்பா என் கடமையை முடிச்சிட்டேன், நீ அந்த வீட்டுக்கு போயிரு,
அப்படின்னு தள்ளி விடுறதுல தான் இருக்கிறோம். அதை வந்து சரியா, அந்த துணையை சரியாக தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்றது பெற்றோர்களுக்கு முன்னால் வைக்கப்படும் கேள்வி. அது ரொம்ப கடுமையான விஷயம். நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், இதை பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காதல் ஏதோ ஒன்று வந்து ஒரு முட்டை கடிசை வந்ததுக்கோ எதுக்கோ உடனடியாக எதிர்வினை ஆற்றணும்னு பெற்றோர்கள் செய்து காரியம் என்னென்னா, அந்த பிள்ளையோட படிப்பை நிறுத்தி, குறிப்பாக பெண்களுக்கு தான் அந்த பாதிப்பை நிறுத்தி, சொந்தக்காரனுக்கு ஒரு கல்யாணம். பெரும்பாலும் சொந்தக்காரனுக்கு கல்யாணம். அதுக்கு அடுத்து அந்நியத்தில் போக மாட்டாங்க. மாமன் மகனோ அத்தை மகனோ அவனுக்கு பிடிச்ச கல்யாணம். அவன் வந்து நல்ல மனுஷனாக இருந்து தன் மனைவியை புரிஞ்சு குடும்பம் நடத்தி போயிட்டா பிரச்சனை இல்லை. அவன் ஒரு குடியார புயலாவோ, இல்லை ஊதாரியாவோ, சோம்பேறியாவோ, இல்லை பல கெட்ட பழக்கங்கள் உள்ள ஒரு மனுஷனாவோ இருந்துட்டானா, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அதுக்கும் மேலே தூய்மையே இல்லாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பல்லு விளக்காமல் சாப்பிட்றவன், குளிக்காதவன், என்ன காரணத்துக்காகவோ இதுதான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அங்கே கட்டி வச்சதும் பெற்றோருடைய கடமை முடிஞ்சதா ஒரு சீரை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு அவனோட அனுதினம் வாழணுமே. அந்த இந்த கதையில் ஒரு சில காட்சிகள் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் படிக்கும்போது இது இவ்வளோதான் மென்மையாக காட்ட முடியும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. உண்மையிலே என்னென்ன நடக்கும் அப்படின்றது இயல்பு வாழ்க்கையில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்ணை இப்படி கட்டி கொடுத்துட்டு மனம் இன்னமும் நொந்துக்கிட்டு இருக்க பெற்றோர்களுக்கு தெரியும். ஆக இந்த முழு நிலவின் முன்துணையே இப்படியான ஒரு சிக்கலுக்குள் கதாநாயகியும் கொண்டு போகுது. அதிலிருந்து தப்பி அவங்க அப்பா வந்து சரியான முடிவு எப்போ எடுக்கிறார் அப்படின்றதுல இருக்கு அப்பாவும் அம்மாவும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து ஒரு இழப்பு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க பெற்றோர்கள், இதுதான் விதின்னு நினைச்சு கையை கழுவுறாங்கல்ல, அதுதான் ஆகப்பெரிய முட்டாள்தனம், ஆகப்பெரிய கோழைத்தனம். அதை எப்படி விதின்னு சொல்ல முடியும்? நீங்க தானே வம்பா கொண்டு போய் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்போ அதுலேருந்து வெளில கொண்டு வர்றதுக்கும் உங்களுக்கு தான், நீங்க தானே முடிவு எடுக்கணும். அந்த முடிவை இந்த கதாநாயகியின் அப்பா சரியா எடுத்திருக்காரு இந்த கதையில. இந்த முழு நிலவின் முன்துணையை வாங்கி வாசிச்சு பாருங்க. நம்ம கூட இருக்கிற, நம்ம வாழ்கிற சமூகத்தில் நடக்கிற இந்த காதல் தொடர்பான சில பிரச்சனைகள், அதுக்கு எதிர்வினையாற்றுகிறதா பெற்றோர்கள் செய்கிற, தன்னை அறியாமலே செய்கிற கொடுமை அப்படின்றது. ஆணவ கொலை கூட அன்னைக்கு ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி கொண்டு போய் தள்ளி விடுறப்ப நாள்தோறும் சித்திரவதை அனுபவிக்கிற அந்த பெண்கள். ஆணவ கொலையை நான் ஆதரித்து பேசலை, அந்தக்கு மேலான, கொலைக்கு மேலான சித்திரவதை இருக்குது இதில் அப்படின்னு எனக்கு படுது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கும் இதேபோல் உணர்வு வந்தாலும் வரலாம். இன்று அலை யுவராஜன் எழுதிய முழு நிலவின் முன் துணையே என்ற புத்தகத்தை பற்றி உங்களுடன் பேசியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.